என்னதான் இருந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனை ஆயிருமோ அப்படின்னு சொல்ற வகையில தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு அஜித்துடைய மகன் ஆத்விக்கு. ஏன்னா அப்பா வேற வகையில தாறுமாறான விஷயங்கள் பண்ணா பையனை பாருங்கப்பா அப்படின்னு பல பேரை ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கிறாரு ஆத்விக். எல்லாருக்குமே தெரியும் அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர். அவருடைய படங்கள் தொடர்ச்சியா 2 வரப்போகுது. ஃபர்ஸ்ட் படமா பாத்தீங்க அப்படின்னா மகிழ் திருமணி இயக்கத்துல த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படம் வரப்போகுது. அந்த படத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க, வரல. ஆனா February 6ஆம் தேதி அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷமான தகவல் இருக்கு. அதே போல இன்னும் சில மாசங்கள்லயே அடுத்தபடியா குட் பேட் அக்லி படத்துலையும் அவர் நடிச்சிருந்தாரு. அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சந்தோஷமான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. இதற்கு நடுவுல என்ன கொஞ்சம் மாசம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கார் ரேஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போயிட்டு சும்மா வரல, நம்ம இந்தியாவே பெருமைப்படுற மாதிரி 3வது இடத்துல வந்தாங்க அவருடைய ரேசிங் டீமு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் அப்பாவை போல பையன் அப்படிங்கிறத தாண்டி அப்பாவை மிஞ்சிய பையன் அப்படின்னு ரொம்ப பெருமையான பேரை வாங்கியிருக்கிறாரு ஆத்விக் அஜித். ஆத்விக்கை பற்றி சொல்கிறப்ப பார்க்குற நிறைய பேர் ரொம்ப துருத்துருன்னு இருப்பார், செம்ம ஸ்மார்ட்டான பையன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த ரேசிங்கில் அஜித் அவர்கள் ஜெயித்துட்டு அந்த கோப்பையை மகன்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த கோப்பையை வாங்கிட்டு அவர் செலிப்ரேஷன் பண்ணுற காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவரை பற்றி சொல்கிறப்ப நிறைய பேர் சொன்னது, அந்த குட்டி பையன் சூப்பராக ஃபுட்பால் ஆடுவார்ப்பா, சென்னையின் FC ஜூனியர் அணியில் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக சில கிளிப்ஸு கூட வந்துருச்சு இல்லையா. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் ஒரு பயங்கரமான அத்லெட்டிக் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு ஆத்விக்கு. என்ன காரணம்னா காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. 3 போட்டியில் கலந்துருக்கிறாரு. 3 போட்டிகள்லையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி சம்பவம் பண்ணியிருக்கிறாரு ஆத்விக்கு. இதை ஷாலினி அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா. 3 போட்டி, இந்த 3 போட்டியிலையும் அவர் எப்படி ஓடுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பர்ப்பா, அப்பா ஒரு ஆக்டர் ஃபேஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பையன் தன்னுடைய படிப்பை அப்படியே சைடில் பண்ணிக்கிட்டு தானும் ஒரு மிகப்பெரிய வீரராக வர்றாரு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்களா AK ஃபேன்ஸு. ஸோ இந்த நேரத்தில் பல பேர் ரொம்ப சந்தோஷத்தோட ஆத்விக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.